الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. அன்புக்குரிய சகோதரர்களே, நேற்றைய தினம் பாவங்கள் என்றால் என்ன, பாவங்களுடைய வகைகள், பாவங்களிலிருந்து மனிதர்களாகிய நாங்கள் எவ்வாறு எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் சில தகவல்களை நாங்கள் பார்த்தோம். இன்றைய தினம் சகோதரர்களே, மனிதர்கள் என்றால் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான், அது மனிதர்களுக்கு இயல்பானது என்று சொல்லுகின்ற இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே உண்மையான முஸ்லீம்கள், உண்மையான மக்கள் பாவங்கள் தவறுதலாக நடைபெறுகின்ற நேரத்தில், அல்லது ஒரு மனிதன் எப்படியோ பாவத்தில் போயிடுறான், பாவத்தில் மனிதனின் அடிப்படையில் போனால் அவன் அப்படியே பாவம் செஞ்சு அதுக்காக அவனுக்கு திரும்பி வரத்துக்கு வேறு வழி ஒன்று இல்லை, அப்படி நரகத்துக்கு தான் போகணும் என்ற நியதி இஸ்லாத்தில் இல்லை. அல்லாஹு தாலா மனிதர்கள் எப்படி படைச்சிருக்கிறார் என்றால், பாவங்கள் செய்கிறதுக்கும், அதே மாதிரி மறதி, அதே மாதிரி கடமைகள் எல்லாரும் 100% செய்ய மாட்டாங்க. அந்த மறதிக்கு மத்தியில், பாவத்துக்கு மத்தியில், இப்படி தான் மனிதன் இயல்பு அல்லாஹ் வச்சிருக்கிறார். இது கரீசத்துல் இன்சான், அப்படின்னா மனிதனுடைய இயல்பு. அன்புக்குரிய சகோதரர்கள், இந்த இயல்பை அல்லாஹு தாலா மனிதனோடு சேர்த்து படைச்சிட்டு இயல்போடு அவனுக்கு வாழ சொல்லலை. ஒரு கட்டம் அவன் திருந்துகின்ற ஒரு காலம் வருகிற நேரத்தில் அவன் செய்வது பாவம் என்று உணர்ந்த உடனேயே தௌபா செய்வதற்குரிய வழிவகைகளையும் இஸ்லாம் காட்டி தந்திருக்கிறது. இப்போ தௌபாண்டா என்ன? நாங்கள் செய்கின்ற பாவங்கள் அது தவறுதலாக நடந்தாலும் சரி, தெரிஞ்சு நடந்தாலும் சரி, வேணுமென்று நான் அசீமத்தன், அதாவது நான் இதை செஞ்சு தான் ஆகுவேன்னு ஒரு மனிதன் பாவம் செஞ்சுட்டு வைங்களேன். இப்போ நாங்கள் திரும்ப சொல்கிறோம் இந்த பாவம் வானம் என்று. ஆனால் அவன் பிடிச்ச பொடி இல்லை, நான் வேணும் கொலை செஞ்சு தான் தீருவேன், அல்லது இந்த வட்டியை நான் எடுத்து தான் செய்வேன், நான் ஏமாற்றி தான் ஆகுவேன்னு பிடிச்ச பொடியில் அவன் பாவத்தை செய்கிறான். அப்படி செஞ்சாலும் இஸ்லாம் அவனை நீ டிரெக்டாக நரகத்துக்கு போயிடுன்னு உடனடியாக நரகத்தில் கொண்டு போடு தவணை கொடுத்து பார்க்குது. ஏன் தெரியுமா? இவன் ஏதாவது ஒரு கட்டத்தில் திருந்துவானோ, திருந்து எப்படியாவது அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு வருவானோன்னு அல்லாஹு தஆலா சந்தர்ப்பத்தை தாரான். அன்புக்குரிய சகோதரர்களே, தௌபா என்ற வாசலை அல்லாஹ் திறந்து வைத்திருப்பது என்னையோடையும் உங்களோடையும் அல்லாஹ் எவ்வளோ இரக்கமிடத்துக்குரிய மிகப்பெரிய அடையாளம் தான். ஏண்டா இப்போ பெற்றோர்களாகி நாங்கள் எங்களோட பிள்ளைகள் ஒரு தவறு செய்கிற நேரத்தில் முதலாவது இரக்கமாக சொல்லுவோம், ரெண்டாவது முறை கொஞ்சம் கண்டிப்போடு சொல்லுவோம். ஒரே குத்தத்தை திரும்ப செய்கிறான், எங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும். சில கட்டத்தில் சில பெற்றோர்கள் விட்டுருவாங்க, என் மகனை பற்றி பேசவானா, அவன் திருந்தவே மாட்டான், அவனுக்கு எவ்வளோ சொன்னாலும் அவன் கேட்குற மாதிரி நானே விட்டுருண்டுவாங்க. பக்கத்து வீட்டாக்கள் எங்கள் நண்பர்கள்னு சொல்லுவாங்க, உங்களோட பிள்ளையை பாருங்கள் இப்படியெல்லாம் வழிகட்டு போய் கொண்டிருக்கிறான், இப்படியெல்லாம் செல்றதை கேட்காம போகிறான், மார்க்கத்துக்கு முரணாக போகிறான், கெட்ட பாவனைகள் ஈடுபடுறான் என்று பெற்றோர்கள்ட்ட அடிக்கடி சொல்கிற நேரம் அந்த தந்தை சொல்வார் என்ன தெரியுமா? நானே எங்களோட மகனை விட்டாச்சு, இதுக்காக எனக்கு அவனை எடுக்கிறது வீட்டுக்கு கூட வரவானம் என்று சொல்லியாச்சுன்னு பெற்றோர்கள் இறக்கம், அவ்வளோ இறக்கம் பிள்ளைகளோட, அவ்வளோ இறக்கமான பெற்றோர்கள் கூட பிள்ளைகள் ஒரு கட்டத்தில் கையூட்டுற நிலைமைக்கு பேசுவாங்க. ஆனால் அல்லாஹ் எங்களோட எவ்வளோ இறக்கம் தெரியுமா? ஒரு ஹதீஸில் வருது, இன்னல்லாஹ எபசுத்து எதஹு பில்லை, அல்லாஹ் இரவுல தன்னை கையை விரித்து பார்த்து கொண்டிருக்கிறான், பகலில் பாவம் செய்தவர்கள் யாராவது என்கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்குறாங்களான். பகலில் பாவம் செஞ்சவங்கள் அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கு நைட்டில் தயாராக இருக்கிறான். அதே மாதிரி இன்னல்லாஹ் எபசுத்து எதஹு பின்னஹார், பகலிலேயும் அல்லாஹ் கையை விரித்து பார்த்து கொண்டிருக்கிறான், இரவில் பாவம் செய்தவர்கள் பகலில் என்கிட்ட தௌபா கேட்குறாங்களா, அதை மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். எங்கேயாவது ஒரு ஹதீஸ் உங்களுக்கு காட்டேலுமா? ஒரு அடியானுக்கு ஒரு டிப் தான் பாவம் மன்னிப்பு. ஒரு டிப் பாவத்தை செஞ்சு போட்டு என்கிட்ட மன்னிச்சா நான் மன்னிச்சுடுவேன், திரும்ப அதே பாவத்தை அவன் செஞ்சுட்டு எனக்கிட்ட பாவத்தை மன்னிப்பு கேட்டால் மன்னிக்க மாட்டேன். ஒரு குர்ஆன் வசனம், ஒரு ஹதீஸை காட்டேலுமா? ஏலா. இஸ்லாத்தை நாங்கள் சரியாக படித்தோம்டா, குர்ஆனை நீங்கள் படிச்சிங்கன்னாலும் சரி, ஹதீஸை படிச்சிங்கன்னாலும் சரி, தௌபாவுடைய வாசல் 24 hours ஓப்பன் தான். 24 hours ஓப்பன். ஏன்னா மனுஷன் பாவத்துக்கு போயிடுவான், போனால் உடனடியாக பாவ மன்னிப்பை கேட்டுறணும். அல்லாஹ்வும் குர்ஆன் அதைத்தான் சொல்கிறான். நாங்கள் பிற்படுத்தி சில ஆட்கள் செய்கிற பாவத்தெல்லாம் செய்வாங்க, அடே தௌபா செய்யும் இல்லை, தௌபா செய்கிறதுக்கு ரமதான் வரணும், அதுவும் ரமதானில் வெள்ளிக்கிழமை ராவு வரணும். சில பள்ளிகளில் வெள்ளிக்கிழமை ராவைக்கு தௌபா சொல்லி கொடுப்பான். இன்னும் சில பள்ளிகளில் சில ஊரில் வெள்ளிக்கிழமை ராவைக்கும் தௌபா இல்லை,
ரமதானில் ஒரே ஒரு விடுத்தம் தான், 27வது அன்றைக்கு தௌபா சொல்லி கொடுப்பாங்க. அப்போ வருஷம் பூராக பாவத்தை செஞ்சு போட்டு சேர்த்து 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 வைப்பாங்க. ஏன்னா மக்கள் மத்தியில் தௌபான்னா பெரிய ஒரு படமோடு காட்டி கொடுக்கிறாங்க. இப்போ தௌபா சொல்கிறது, தௌபா செய்கிறது, பள்ளிக்கு நீ போகலையா, நீங்கள் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ராவ் இன்றைக்கி 27வது பள்ளிக்கு போகல, அடே ஒன்றும் செய்யலாட்டி 27க்காவது பள்ளிக்கு போ, எதுக்கு தொழுகிறதுக்குள்ள தௌபா செஞ்சுட்டு வாண்டுவான். அப்போ தௌபா செஞ்சுட்டு வரக்குள்ள தொப்பியெல்லாம் போட்டுக்கிட்டு ரெடியாகி பள்ளிக்கு வருவாங்க. அப்போ எல்லாரும் பஜாரில் கழிச்சுவாடி, நேற்று தான் தௌபா செஞ்சு வந்திக்கிறாய், இன்றைக்கு நல்லா நடன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மக்களோட உள்ளத்தில் ஒரு பிக்சரை போட்டிருக்குது. தௌபா கேட்குறது என்பது லைட் ஆஃப் பண்ணி கொண்டு ஒரு இமாம் வந்து அவர் அந்த கடையில் வாங்குகிற ஒரு புக் ஒன்று இருக்குது. அந்த புக் அரபிக்கில் அவர் அப்படி சொல்லுவார். சொல்கிறத கேட்டு பின்னாடி உள்ள மக்கள் சொல்லுவார்கள், ஹஸ்ரத் அழுதால் பின்னால் உள்ள மகங்களும் அழுவார்கள், அவர் அழலண்டா இவங்க சும்மா இருப்பாங்க. அப்போ ஹஸ்ரத்துல கையில் தான் கண்ட்ரோல் இருக்குது. மௌமுங்கள் அள வச்சு தௌபா செய்ய வைக்கிறதா இல்லாட்டி சும்மா நியூட்ரலாக ஒரு ஃப்ளோவில் தௌபா செய்ய வைக்கிறதா? அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வாறு சொல்லிக் கொடுக்கப்படுகின்ற தௌபாவுக்கும் இஸ்லாம் சொல்லக்கூடிய தௌபாவுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. எந்த விதமான தொடர்பும் கிடையாது. ஏன் தெரியுமா? தௌபான என்ன அர்த்தம்? இப்போ நாங்கள் ஃபெஸ்ட்டுக்கு வர தௌபான என்ன, கொஞ்சம் பேர் தௌபான என்னன்னு தெரியும். ஹியர் ருஜூ இலல்லாஹி தஆலா வ தர்குல் மஅசியத்தி வன் நதமு அலா ஃபிஅலிஹா வல் அஸ்மு அதமுல் ஔததி இலைஹா. தௌபான இந்த வரைவிலக்கிறது நல்லா விளங்க. ஹியர் ருஜூ இலல்லாஹி தஆலா, அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு போதல். நாங்கள் அல்லாஹ்ட்ட கொஞ்சம் நெருங்கி போகிறது, திரும்பி எங்கட படைச்ச ரப்பு தானே அவன்கிட்ட நாங்கள் திரும்பி போகிறது. வத்தருக்குள் மாசியா, எந்த பாவத்தை நாங்கள் செஞ்சோமோ அந்த பாவத்தை முழுமையாக விடுறது, செஞ்ச பாவத்தை நினச்சி கவலைப்படுறது, கை சேதப்படுறது. அதே மாதிரி வல் அஸ்மு அதமுல் ஔததி இலைஹா, திரும்ப நான் இந்த பாவத்துக்கு போக மாட்டேன் என்று உறுதியாகிறது, உறுதியாக நம்புறது, உறுதியாக நியச்சு வைக்கிறது. நான் வட்டி எடுத்துட்டேன், நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன், நான் மதுபானத்தை அருந்திட்டேன், நான் மோசமான பாவம் ஒன்று செஞ்சிட்டேன், நான் குடும்ப உறவை துண்டிச்சு நடந்துட்டேன், நான் அவனை ஏமாற்றிட்டேன், அவனுக்கு அநியாயமாக நான் அடிச்சிட்டேன், அவனை நான் அநியாயமாக மானபங்கப்படுத்திட்டேன், ஏதோ ஒரு பாவம் ஒன்று வைங்களேன். அப்போ அந்த பாவத்திலிருந்து நாங்கள் மீண்டு வந்து அது செஞ்சது பாவம்தான் இடத்தை உணர்ந்து இனிமேல் அந்த பாவத்துக்கு போக மாட்டேன் என்று நாங்கள் ஒரு உறுதியான நம்பிக்கையை வச்சு போட்டு அல்லாஹ்ட்ட நாங்கள் போய் சொல்கிறது, யா அல்லாஹ் நான் இந்த பாவத்தை செஞ்சிட்டேன், இந்த பாவத்தை பேரை சொல்லி சொல்கிறது, இந்த பாவத்தை நான் செஞ்சிட்டேன், இனிமேல் நான் போக மாட்டேன், செஞ்சது பாவம்தான் என்பதை நான் உணர்ந்தும் விட்டேன், நீ என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ் என்று அல்லாஹ்ட்ட மன்றாடுறதுக்கு தான் தௌபான்றது. இந்த தௌபா என்பது ஒரு 5 நிமிஷத்தில் முடியவும் மேலும், அரை மணி தியானத்தில் முடியவும் மேலும், 1 மணி தியானத்தில் முடியவும் மேலும், நீங்கள் நினச்சா 2-3 மணித்தியாலங்கள் நீட்டவும் முடியும். ஏன்? நீங்கள் அல்லாஹ்ட்ட கெஞ்சி கதறி யா அல்லாஹ் அல்லது புலம்பி உங்களோட கவலைகளை சொல்லி யா அல்லாஹ் நீ மன்னிக்கலண்டா, நீ ஏன் இந்த துவாவை கபூல் செய்யலண்டால் நான் நஷ்டவாளியெல்லாம் ஆகிருவேன். நீ ரப்பு, என்ன படைச்சவன், நீ எவ்வளோ இரக்கம், எங்களோட எவ்வளோ இரக்கம்ன்றது எனக்கு தெரியும். அப்போ அல்லாஹ்ட சிஃபத்துக்களை சொல்லி சொல்லி அல்லாஹ்ட பேரை சொல்லி யா அல்லாஹ் அந்த கஃபார், அந்த கஃபாருல் ஹதாயா, நீ தான் பாவங்களை மன்னிக்கக்கூடிய நாயன் என்று அல்லாஹ்வை பார்த்து சொல்லணும். குர்ஆனை படிச்சிருக்கிறேன் யா அல்லாஹ், எல்லாத்துலேயும் பாவத்தை மன்னிக்கிறவன் நீ தான், வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லான்னு நீயே கேட்குற. அல்லாஹ்வை தவிர பாவத்தை மன்னிக்கிறவன் யார் இருக்கிறான்னு அல்லாஹ் குர்ஆனிலே கேட்குறான். இந்த வசனங்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டு யா அல்லாஹ் அவன்கிட்ட கேட்குறேன், இந்த துனியாவில் யார்கிட்ட போய்த்து மன்னிப்பு கேட்டு வேலையும் இல்லை, நீ தான் என்னைய மன்னிக்கிறோம். இது யாருக்குரிய பாவம்? நாங்கள் அல்லாஹ்வோடு சம்மந்தப்பட்ட பாவங்களாக இருந்தால் இதை சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். இப்போ சில நேரம் எனக்கு அல்லாஹ்வோட பேர் 8-10 தெரியும், அர் ரஹ்மான் அர் ரஹீம், யாழ்லா நீ இரக்கம் உள்ளவன், நீ எல்லாத்துக்கும் இரக்கம் காட்டுறவன், நீ தான் இந்த உலகத்தில் எங்களை படைச்சி பரிபாலிச்சு கொண்டிருக்கிற நாயன், உன்கிட்ட கேட்கலாட்டி வேறு யார்ட்டும் எனக்கு இல்லை அப்படின்னு அல்லாஹ்வோட பேரை சொல்லி சொல்லி அவருடைய சிஃபத்துக்களை சொல்லி சொல்லி எங்களுக்கு கேட்கலாம். உங்களுக்கு தெரியுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளைக்கு பத்ர் யுத்தம் நடக்க இருக்குது, முந்தைய நாள் கேம்ப் படித்து தங்குறாங்க. 300 லட்சம் சஹாபாக்கள் இருக்கிறாங்க, காபிர்கள் தரப்பில் 1000க்கும் மேற்பட்டவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களை, அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட துஆ கேட்குறாங்க. இதை இந்த இந்த ஹதீஸ் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாரம். நாங்கள் தௌபா கேட்கிறது எவ்வளோ டீப்பாக அல்லாஹ்வோட மன்றாடி கேட்கணும் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம். பக்கத்தில் ரசூலுல்லாஹ் கேட்குற துஆவை அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. எப்படி கேட்குறாங்க தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்ட்ட முறைப்பாடு செய்கிறாங்க, யா அல்லாஹ் நாளை நடக்க போகின்ற இந்த யுத்தத்திலே முஸ்லீம்கள் அனைவரும் கொலை செய்யப்பட்டால், இந்த முஸ்லீம் சமூகம் அழிக்கப்பட்டால், அதற்கு பிறகு உன்னை வணங்குவதற்கு இந்த துனியாவில் யாரும் இருக்க மாட்டார்கள், இருக்கிறது கொஞ்சம் பேர். இப்போ பக்கத்தில் பார்த்து கொண்டிருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட அலட்டி அலட்டி கேட்டு 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 தன்னுடைய மேலங்கி கீழே விழுந்தாச்சு. மேல் ஒரு போர்வையை போத்துக்கொண்டு கேட்டுக்கொண்டு இருந்தான். அந்த மேலில் போத்தி இருந்த போர்வை கீழே விழுந்தாச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க எழும்பி போய் அந்த மேலாடையை தூக்கி திரும்ப போட்டுட்டு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் போதும். ஒரு நபியை பார்த்து ஒரு சஹாபி சொல்றார், நபியை நீங்க கேட்டது போதும். கது அலஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வார்த்தை எப்படி வருது தெரியுமா? நபி அல்லாஹ்வை எந்த அளவுக்கு அலட்ட முடியுமோ அலட்டி முடிஞ்சாச்சு. இப்போ நாங்கள் சொல்றோம், அடைவன் அலட்டுறது போதும்டா அப்படின்ட்டு. அலஹன் அர்த்தம் என்ன தெரியுமா? அலட்டுறது. அப்போ அல்லாஹ்வை அலட்டுறா. பக்கத்தில் பார்த்து கொண்டிருந்த சஹாபி சொல்றார், நபி அல்லாஹ்வை எந்த அளவுக்கு அலட்ட முடியுமோ அந்த அளவுக்கு அலட்டியாச்சுண்டா. கேட்டு 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 நாங்களே சொல்கிறேன், கேட்டது போதும்டா போன்னு சொல்கிறோம் தானே. ஒருத்தர் எங்கள்கிட்ட வந்து கேட்டுக்கொண்டீங்க, சரியா? இப்போ ஒரு முறை கேட்டாச்சு, 2ஆம் முறை கேட்டாச்சு, சரி உனக்கு தாரேன். ஏலாமட்டில் எங்களை கொடுக்க ஏலாட்டிவிட்டு அலட்டி தாங்க இல்லாமல் தாரேன்னு அவன் அனுப்பிவிடுவான். இது மனுஷன் அனுப்பி விட்டுருவான், அல்லாஹ் அனுப்புவானா? இல்லை. அவன் பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டது சஹாபி சொல்கிறார், ரசூலுல்லாஹ் பத்ரி யுத்தத்துக்கு முந்தைய நாள் கேட்ட மாதிரி நான்டா காணல. அவ்வளோ கலட்டி கேட்டாங்க. அன்புக்குரிய சகோதரர்கள், அடுத்த நாள் வெற்றி கிடைக்குது. நான் என்ன சொல்ல வரேன்டா, எப்படி வெற்றி கிடைக்குது? மலக்குமார்களை அனுப்பி அல்லாஹ் வெற்றியை கொடுக்குறான். ஃபலம் தக்குதுலூஹும் வலாக்கின்னல்லாஹ கத்தலஹும். அல்லாஹ் குர்ஆனில் மிக தெளிவாக சொல்றான், எதிரிகளை நீங்க கொலை செய்யல, அல்லாஹ் தான் கொலை செஞ்சான். ஒரு சஹாபி சொல்றான், வாள் எடுத்து ஓங்குறேன், கழுத்து கீழே விழுது. வெட்டவுமில கழுத்து கீழே விழுந்தாச்சு. யார் வெட்டினாங்க? அல்லாஹ் ஆயிரக்கணக்கான மலக்குமார்கள் அனுப்பி உதவி செய்ய. ஏன்? நபி கேட்ட துவா அங்கீகரிக்கப்படுது. அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் கேட்ட துஆவுடைய இந்த வரலாறு எங்களுக்கு என்னதை சொல்லி தருது என்றால், பாவங்கள் செஞ்சு செஞ்சு மலிஞ்சு போன நாங்கள் அல்லாஹ்ட்ட எவ்வளோ அலட்டணும். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபிகளாரே நாளைக்கு நடக்க போகிற சப்ஜெக்ட் அல்லாஹ்ட்ட அலட்டி கேட்டாங்கண்டா, நாங்கள் ஆல்ரெடி பாவத்தில் மலிஞ்சி நாங்கள் ஒன்றாக கலந்துருக்கிறோம், பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் அல்லாஹ்வை எவ்வளோ அலட்டணும், அல்லாஹ்ட்ட நாங்கள் எவ்வளோ கெஞ்சணும், அல்லாஹ்க்கு முன்னாடி நாங்கள் எவ்வளோ அள்ளணும், அல்லாஹ்வோட எவ்வளோ நெருக்கமாக உரையாடணும். அன்புக்குரிய சகோதரர்களை ஏன் இதை சொல்கிறேன்டா, நாங்கள் ஒரு பாவம் எங்களோட வாழ்க்கையில் நடந்துட்டால் உடனடியாக தௌபா செய்யணும். வருஷத்துக்கு ஒருக்க, கிழமைக்கு ஒருக்க, ரமதான் மாதத்துக்கு மட்டும், இப்படி மட்டுமல்ல தௌபா. நீங்கள் மக்களுக்கு விளங்கப்படுத்துங்க. நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது உங்கள் நண்பர்கள் வியாபாரத்துக்கு பஜாரில் வார நேரத்தில் அவங்களுக்கும் சொல்லுங்க, அடே தௌபாண்டா உண்மையான கருத்தை விளங்கு, இதுதான் தௌபா. அந்த டைமில் நடக்கிற பாவத்துக்கு அந்த டைமுக்கு இதுக்கு மிகப்பெரிய குர்ஆன் ஒரு ஆதாரம் என்ன தெரியுமா? சூரத்துன் நிசா 4வது அத்தியாயத்தில் 17-18 வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இன்னம தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யஅமலூன ஸூஅ பிஜஹாலா. ஒரு அறியாமையில் ஒரு மனிதர் பாவம் செஞ்சிட்டார். இவர் அல்லாஹ்ட்ட தௌபா செய்கிறார். இவருக்கு தௌபா அல்லாஹ் அங்கீகரிப்பார். இவருக்கு தௌபா இருக்குது. இவர் தௌபா செய்கிறார் எப்படி தெரியுமா? பாவத்தை செஞ்சு போட்டு, அறியாமையினால் பாவத்தை செஞ்சு போட்டு, இதில் வருது ஒரு மனிதன் தெரியாமல் செய்கிற பாவத்துக்கு. அதெல்லாம் ஒரு மனிதன் வேணுமென்று பாவம் செஞ்சாலும் மன்னிப்பு இருக்குது, அதுக்கு வேறு ஆதாரங்கள் இருக்குது. இப்போ இந்த வசனத்தில் வருது எப்படி? ஒரு மனிதன் அறியாமையினால் ஒரு பாவத்தை செஞ்சிட்டான், செஞ்சு போட்டு சும்மா எதூபூன, பிறகு அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்குறான். ஃபஉலாயிக யதூபுல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் அவரை மன்னிக்கிறாருன்னு அதோட முடிக்கல. அல்லாஹ் ஒரு சின்ன ஒரு வசனத்தை, ஒரு வாக்கியத்தை, ஒரு சொல்லுண்டு அதில் சேர்க்கிறான். என்ன சொல் தெரியுமா? சும்ம யதூபூன மின் கரீபின். இந்த கரீபென்ற வார்த்தைக்குரிய விளக்கம் என்ன தெரியுமா? பாவத்தை செய்கிறான், செஞ்ச உடனேயே சமீபத்தில் மிக குயிக்காக அதுக்குரிய தௌபாவையும் செய்கிறான். இப்போ இன்றைக்கு பாவம் நடந்தது வைங்களேன், நான் டிலே பண்ணுறது இல்லை. இப்போ என் மூலமாக ஒரு பாவம் நடந்தாச்சு, அடுத்த செகண்ட் அடுத்த நிமிஷம் உடனடியாக நான் ஒதுங்கி, யாரெல்லாம் ஒரு பாவம் நடந்துச்சு என்ன மன்னிச்சிரு. சும்மா யதூபூன மின் கரீபின், உடனடியாக பாவம் மன்னிப்பு கேட்பார்கள். ஃபஉலாயிக யதூபுல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் அவர்களை மன்னிக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உடனடியாக ஒரு பாவம் நடந்த உடனேயே காலம் தாழ்த்தாமல் உடனடியாக தௌபா கேட்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் தானே. அப்படி உடனடியாக கேட்பதை அல்லாஹ் மன்னிக்கிறான்னு சொல்றான் தானே. இதில் யாருக்கு நலவு இருக்குது? எங்களுக்கு தான் நலவு இருக்குது. ஏன் தெரியுமா? எங்களால் ஒரு பாவம் நடந்துச்சு, பெரியதொரு பாவம். இப்போ தௌபா தான் ஒரே ஒரு வழி. நான் நாளைக்கு தௌபா செய்வேன் அப்படின்னு காலத்தை தாழ்த்துறேன். இப்போ உதாரணம், இன்றைக்கு மகரிபுக்கு ஒரு பாவம் நடந்துன்னு வைங்களேன், இஷாவுக்கு ஒரு பாவம் நடந்தாச்சு. இப்போ நான் ஃபுல் பிஸி, நான் அல்லாட்ட நாளைக்கு தௌபா கேட்பேன்ன்றதை காலம் தாழ்த்தி நைட்டுக்கு தூங்கக்கூடிய சஹருக்கு நாங்கள் எலும்பல்லண்டா. எங்களை ரூஹ் அல்லாஹ் கைப்பற்றிட்டானண்டா. பாவத்தை செஞ்சு போட்டு பாவ மன்னிப்பு கேட்காத நிலைகள் எங்களுடைய ரூஹ் பிரிக்கப்பட்டால் குற்றவாளியா இல்லையா? அந்த பாவத்துக்கு தண்டனை கிடைக்குமா இல்லையா? அப்போ அல்லாஹ் நாங்கள் பயப்படணும். அப்போ உடனடியாக சகோதரர்களே, ஒரு பாவம் நடந்தால் அடுத்த செகண்ட், யா அல்லாஹ் இப்படி ஒரு பாவம் நடந்தது என்ன மன்னிச்சிரு, நான் இனிமேல் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன், அது பாவம் என்பதை நான் உணர்றேன். இப்போ பாவம் என்பதை நான் உணர்றேன் என்பதே ஒரு அடிமைத்தனத்துக்குரிய அடையாளம் தெரியுமா? ஏன்னா இப்போ சில ஆட்கள் நான் இப்போ உங்களுக்கு ஒரு தவறு செஞ்சுன்னு வைங்களேன், இப்போ மன்னிப்பு கேட்கல, இப்போ ஆட்கள் எங்களை செட் பண்ணி விடுவாங்க.
அதை சேர்ந்து வாழப்பா, அதெல்லாம் மறந்து போட்டு என்ன செஞ்சிரு, அதை மன்னிச்சு மறந்து வாழண்டுவாங்க. இப்போ நாங்கள் சும்மா அந்த கீழே விழுந்து மீசையில் மண்படாத எங்கள் ரெஸ்பெக்ட் விட்டு கொடுக்குறதும் இல்லை. சரி என்ன செய்ய, நீ சொல்கிறதுக்காக நான் அவனை மன்னிக்கிறேன்டுவாங்க. நீ சொல்கிறதுக்காக மன்னிச்சு வேலை, நீ நினச்சி மன்னிக்கணும். மனித வாழ்க்கை அப்படித்தான். ஏன்னா பாவத்தை அல்லாவே நாங்கள் கேட்க 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 மன்னிச்சு கொண்டு போகிறான்னா எங்களுக்கு என்ன ஈகோ, எங்களுக்கு என்ன ரெஸ்பெக்ட்? நான் கேட்குறேன், ஒரு மனிதன் எங்களுக்கு தவறு செஞ்சிட்டான், அவன் அதை உணர்ந்து எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். ஏன்னா பின்னால் எங்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா தௌபா ஆண்டு வருகிற நேரத்தில் சகோதரர்களே, எங்களுக்கும் அல்லாவுக்கும் இடைப்பட்ட பாவமாக இருந்தால், நாங்கள் மதுபானத்தை குடிச்சிட்டோம், வட்டி எடுத்துட்டோம், ஏதோ எனக்கும் அல்லாவுக்கும் சப்ஜெக்ட் தொழல்ல, தொழுகை விட்டுட்டோம், நோம்பு பிடிக்கல, இதை நாங்கள் அல்லாட்ட நாங்கள் கை செய்தப்பட்டு தௌபா செஞ்சு மீண்டணும், திரும்ப நாங்கள் அந்த நன்மையை கண்டினியூ பண்ணணும், பாவத்தை விட்டு ஒதுங்கிடணும். இது சப்ஜெக்ட் வேறு. மற்றபடிக்கு அடியாறுகளோடு சம்பந்தப்பட்ட பாவங்களாக இருந்தால், நான் உங்களோட மானபங்கப்படுத்தியிருப்பேன், உங்களை பற்றி ஒரு புறம் பேசியிருப்பேன், உங்களோட காணியை நான் பறச்செடுத்திருப்பேன், நல்லா தெரியும் இது உங்களோட காணி, ஆனால் நான் வழக்கு பேசி லோயர்மாருக்கு செலவழித்து எப்படியோ காசை செலவழித்து நான் வென்றேன். உங்களோட காணி, ஆனால் நான் 20 வருஷம் 30 வருஷம் அந்த இடத்துல இருந்துட்டேன் என்றதுனால வழக்கு பேசி வழக்கில் எனக்கு தீர்ப்பாக இருக்குது. நல்லா தெரியும் இது ஏண்ட காணி இல்லை, ஆனால் அல்லாட்ட எவ்வளோ மன்றாடி வேலையும் இல்லை, உங்களோட காணியை திருப்பி தரணும். நான் செஞ்ச அநியாயத்துக்கு உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். உங்களுக்கு கல்யாண வாழ்க்கையில் ஒரு துரோகம் செஞ்சாச்சு, குடும்பத்தை நான் பிரிச்சிருக்கிறேன், நான் செஞ்ச ஒரு வேலையால் குடும்பம் சின்ன பின்னமாக பிரிஞ்சு போயிருக்கிறது என்றால் எனக்கு நான் இப்போ உணர்றேன், அடே நான் செஞ்ச வேலையால் தான் குடும்பம் பிரிஞ்சிருக்குது, நான் பேசின பேச்சால், நான் இந்த மூட்டி விட்டதுனால தான், அவன் சென்னதை உண்டை பத்தாக்கி சொன்னதுனால தான் இன்றைக்கி அந்த குடும்பம் பிரிஞ்சு வாழுது, அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சு வாழுது என்று நான் உணர்ந்து நான் அல்லாட்ட யாருதான் எப்படி ஒரு தவறுன்னு செஞ்சுட்டு யாரும் இந்த குடும்பத்தை பிரிச்சிருக்கிறேன் அப்படின்னு அல்லாட்ட நீங்கள் எவ்வளோ மன்றாடி வேலையும் இல்லை, தஹஜ்ஜுதுல துவா கேட்டும் வேலையில் யார் அந்த மனிதர் சம்மந்தப்படுறாங்களோ அவங்கள்ட்ட பெஸ்ட்டுக்கு போய்த்து நீங்கள் என்ன செய்யணும், ஃபெஸ்ட்டுக்கு நீங்கள் அவங்கள்ட்ட தான் மன்னிப்பு கேட்கணும். இங்கே பாருங்கள், நான் தெரியாதனத்தில் இப்படியெல்லாம் செஞ்சுட்டேன், அல்லாஹ்க்காக என்ன மன்னிச்சுக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் நானும் தம்பிமார் பேசாமல் பிரிஞ்சிருக்கிறீங்க, நான் தான் இதை மூட்டி விட்டேனப்பா, அவர் அப்படி சொல்லலை, நான் பொறாமையில் இப்படி சொன்னேன், அல்லாஹ்க்காக மன்னிச்சுக்கோங்க, நீங்கள் சேர்ந்து வாழுங்க அப்படின்னு அவங்கள்ட்ட நாங்கள் மன்னிப்பு கேட்கணும். அப்படி மன்னிப்பு கேட்டு அவனுங்களை மன்னிச்சால் தான் அல்லாஹ் மன்னிக்கிறான். உங்களுக்கு தெரியுமா சகோதரர்களே, அப்படி யாராவது உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு வந்தால் நீங்கள் கூட ரெஸ்பெக்டை காட்டிக்கணும், மன்னிக்காமல் இருக்க மாட்டோம். சரியப்பா மனுஷன் தானே, சரி நான் உடைய மன்னிச்சாச்சு. அப்படி நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டி வந்தால் மன்னிப்பு கேளுங்க. உங்கள்கிட்ட யாராவது மன்னிப்பு கேட்க வந்தால் ஈகோ ரெஸ்பெக்ட் எல்லாம் பார்க்க வேணும். நீ செஞ்ச வேலையால் எங்கள் குடும்பத்துக்கு பெரிய பாதிப்பு தான், ஆனால் அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான், நான் மன்னிச்சாச்சப்பா விட்டுருங்க. ஏன்னால் மனிதர்களுக்கு இடையில் இன்றைக்கு எங்களோடு இருக்கிறவங்க நாளைக்கு மவுத்து, அவன் சில நேரம் நாளைக்கு மவுத்தாகக்கூடிய ஒருத்தனாக இருக்கலாம். நான் முந்தின ராவைக்கு எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறான், நாங்கள் மன்னிக்கலன்னு வைங்களே, அடுத்த நாள் சொபோக்கு ஜனாசா செய்தி கேள்விப்படுது, உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு வந்த ஆள் அவர் மவுத்து. அப்போ உங்களோட உள்ள முறுத்தும், அடே நேற்று அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்டானப்பா, நான் மன்னிக்கலையேன்னு நீங்கள் எவ்வளோ அழுது புலம்பி வேலை இல்லை, அவன் கண் குளிர்ச்சிக்கு அவன் மனசு சந்தோஷத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும், மன்னிச்சு விடுங்க. சில நேரம் அவன் செஞ்சிருக்கிற துரோகத்துக்கு மன்னிக்க ஏலாம். மனுஷரின் அடிப்படையில் சில ஆட்கள் சில துரோகங்கள் செய்வாங்க, குடும்பத்தை பிரிச்சிருப்பாங்க, பிஸ்னஸ் அடியோடு அழிச்சிருப்பாங்க, ஏன்னா குடும்ப ஸ்டேஜை அடியோடு தரமட்டமாக்கி போட்டிருப்பார். ஆனால் அவன் மன்னிப்பு கேட்குறான். சகோதரர்களே, எங்களோட உள்ளம் சொல்லும், அடைய உடைய மன்னிக்கிறதா, உடைய கொள்ற அளவுக்கு நீ செஞ்சிருக்கிற, உடைய மன்னிக்கிறதல்ல, நீ வாழ்றதுக்கே தகுதி இல்லாத வேலை, எனக்கு மட்டும் ஒரு அதிகாரம் இருந்தால் உன்னை கொலை செய்திருப்பேன், அந்த அளவுக்கு துரோகம் செஞ்சிருப்பார். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத அநியாயமா சகோதரர்களே, நபிக்கு செய்யாத துரோகம் அவ்வளோ பேரை மன்னிச்சாங்களா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில ஆட்கள் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சில அநியாயங்கள் செய்தார், ரசூலுல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க, நபி மன்னித்தாரு. சரியா பார்த்தா இதெல்லாம் மன்னிப்பு கொடுக்குற வேலையா? உங்களால் எவ்வளோ ஃபித்னாக்கள் நடந்துச்சு, இல்லை மன்னிப்பு கொடுத்தாங்க. உஹத் யுத்தத்தில் முஸ்லீம்களுக்கு 2வது கட்டம் தோல்வியை கொடுப்பதற்கு மிக முக்கியமான காரணம் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு படை இஸ்லாத்துக்கு வரத்துக்கு முன்னாடி. அதனால தான் பெரிய சேதம் முஸ்லீம்களுக்கு, 70 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்படுறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு ஒரு இழப்பு தெரியுமா முஸ்லீம்களுக்கு? மன்னிச்சாங்களா இல்லையா ரசூலுல்லாஹ்? மன்னிச்சு மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க காலித் இப்னு வலீத் மிகப்பெரிய சிறந்த வீரர், அவர் இஸ்லாத்துக்கு மன்னிப்பு கொடுத்ததற்கு பிறகு, இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு அதே பொறுப்பை தான் கொடுத்தாங்க, பல யுத்தங்களுக்கு தளபதியாக நியமித்து அனுப்பினாங்க. ஏன்னா அவருக்கு அந்த டேலண்ட் இருக்குது. அதே மாதிரி காபாவினுடைய சாவியை ஒரு கூட்டம் வைத்து கொண்டிருந்தார். இஸ்லாத்துக்கு வந்ததோட எல்லாரும் நினைச்சாங்க ஃபத்துஹு மக்காவுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் அதை எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுப்பாங்கன்னு. ரசூலுல்லாஹ் அவங்களே அழைக்கிறாங்க, இந்தாங்க நீங்களே வச்சுக்கோங்கன்றாங்க. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்தன் லில் ஆலமீன், முழு சமூக மக்களுக்கும் ஒரு அருளாக வந்த மனிதர்.
அப்போ ரசூலோட வாழ்க்கையில் எங்களுக்கு முன்மாதிரி. மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிடுவோம் சகோதரர்களே. நீ அப்படி செஞ்சால் இப்படி செஞ்ச உடனே மன்னிக்கல அப்படி இப்படியெல்லாம் முகத்துக்கு சொல்ல வேணாம். நீங்கள் மன்னிச்சு பாருங்கள், அவன் நாளைக்கு நீங்கள் கொடுத்த மன்னிப்பினால் அவன் திருந்தினால் உங்களுக்கு பெரிய நன்மை இருக்குது சகோதரர். அடுத்தது கேட்குற தௌபா இருக்குது. இப்போ நாங்கள் தௌபா கேட்குற தௌபானா என்னென்ன விளங்கிட்டோம். கேட்குற தௌபா தௌபத்தன் நசூஹா, கிளியரான குவாலிட்டியான தௌபாவாக கேட்கணும். குவாலிட்டியான தௌபான என்ன? குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா. தூபு இலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளுங்க, தௌபா கேளுங்க. எப்படி தௌபா? தௌபத்தன் நசூஹா, குவாலிட்டியான தௌபாவாக, கிளியரான தௌபாவாக கேளுங்கன்றார். ஏன்? அஸா ரப்புக்கும் அய்யுகஃபிர அன்கும் சய்யிஆத்திக்கும் வயுத்கிலக்கும். ஏன் தெரியுமா? அல்லாஹ் வந்து உங்களோட பாவத்தை மன்னிச்சு வயுத்கிலக்கும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் யௌம லா யுஹ்ஸில்லாஹு நபிய்ய வல்லதீன ஆமனு மஅ. அந்த மறுமை நாளையில் அல்லாஹ் நபியையும் நபியோடு இருந்தவர்களையும் இழிவாக்க மாட்டானே, ரெஸ்பெக்ட் பண்ணுறானே. அந்த நாளில் அல்லாஹ் உங்களை மன்னிச்சு அவர்களோடு சொர்க்கத்துக்கு உங்களை அனுப்புவான். தௌபத்தன் நசுஹா, கிளியரான தௌபா. அப்படின்னு என்ன தெரியுமா சகோதரர்களே, நாங்கள் ஒரு பாவத்தை செஞ்சு போட்டு செய்கிறது தௌபா கேட்குறது, திரும்ப அந்த பாவத்தை செய்கிறது மறுக தௌபா. அப்படி அல்ல, செஞ்சால் குவாலிட்டிக்கு செய்யணும். இதுக்கு இந்த தௌபத்தன் நசூஹா என்றால் என்ன என்பதற்கு உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க. தௌபத்தன் நசூஹானா என்ன? கால உமர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, தௌபத்தன் நசூஹான அர்த்தம் என்ன தெரியுமா? ஐயதூப, ஒரு மனிதர் தௌபா செய்வார், சும்ம லா யஊத இல தன்பி, எந்த பாவத்துக்கு அவர் பாவ மன்னிப்பு கேட்டாரோ அந்த பாவத்துக்கு திரும்ப போக மாட்டார். எப்படி போக மாட்டார் தெரியுமா? ஒரு அழகான உதாரணம் சொல்கிறார், அழகான ஒரு உவமையோட சொல்கிறார். கமாலா யஊதுல் லபனு இல தர. எப்படி? ஆட்டுட பால்மடி இருக்குது, மாட்டுட பால்மடி இருக்குது, இதிலிருந்து நீங்கள் மடியிலிருந்து பாலை கறந்தெடுக்குறீங்க. பாலை கறந்தெடுத்ததுக்கு போகிறோம், நீங்கள் நினைச்சாலும் திரும்ப அந்த பாலை வந்து பால் மடிவுக்கு அனுப்பிடுமா? யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்கள் ஒரு பொட்டில் இருந்து பாலை ஊற்றுறீங்க, சின்ன வாயுள்ள பொட்டில்னு வைங்களேன், பாலை ஊற்றுறீங்க. ஊற்றினதுக்கு அப்புறம் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை திரும்ப அதே பொட்டில் ஊற்றிடுவோம் மாட்டால், நீங்கள் ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி அதே சின்ன வாயுள்ள பொட்டிலுக்கு அனுப்பேலும் தானே, அனுப்பலாம். ஆனால் ஆட்டு பால் மடியில் பாலை கறந்ததுக்கு போகிறோம், அந்த பாலை நீங்கள் நினைச்சாலும் திரும்ப பால் மடிக்கு அனுப்பலுமா? அனுப்பலாம். நீங்கள் எந்த பெரிய ஆளை கொண்டு வந்தாலும் திரும்ப பால்மடிக்கு அனுப்பலாம். உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த சஹாபாக்கள், நான் எப்பயும் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறது என்ன தெரியுமா? குர்ஆன் வசனத்துக்குரிய தஃப்சீர்களை விளங்குற நேரம் சஹாபாக்கள் எப்படி அதை விளங்கினாங்க. இது கட்டாயம். இன்றைக்கு ஒரு சமூகம் வழிகேட்டில் போகுது என்ன தெரியுமா? குர்ஆனை நாங்கள் தமிழில் வாசிக்கிறோம், எங்களுக்கு இங்கிலீஷில் வாசிக்க தெரியும், சிங்களத்தில் குர்ஆனை வாசிக்க தெரியும், அதுக்காக வேற ஒரு விளக்கமும் எங்களுக்கு தேவையில்லைன்றாங்க. அவன் நினைச்ச விளக்கத்தை கொடுத்துட்டு போகிறான். ஆனால் ஒரு அஹ்லு சுன்னா வல் ஜமா சரியான மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்றணும் என்றால் குர்ஆன் வசனத்துக்கு தஃப்சீரை நாங்கள் எடுக்கிற நேரத்தில் சஹாபா முதலாவது பார்க்கணும், இந்த வசனத்துக்கு ரசூல் ஏதாவது விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. அது நீங்கள் தஃப்சீரில் படிங்க. ஒரு குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் சொல்லுகிற நேரத்தில் ரசூலில் சொல்லியிருக்கிறாங்களே இல்லையா? ரசூலில் 4 சஹாபாக்களை காட்டி சொன்னார்கள், ஹுதுல் குர்ஆன், ஹுதுல் குர்ஆன், குர்ஆனை இந்த 4 சஹாபாக்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று 4 பேரே சொன்னார்கள். அப்போ தஃப்சீரில் ஒரு கலை ஒன்று இருக்குது. தஃப்சீர் கலையில் முதலாவது ஒரு குர்ஆன் வசனத்துக்கு விளக்கம் தேடுகிற நேரத்தில் குர்ஆனில் விளக்கம் இருக்குதா என்பதை தேடுவார். குர்ஆனில் விளக்கம் கிடைக்கலையா? நபீட பொன்மொழிகளில் விளக்கம் இருக்குதான்னு கேட்பாங்க, அதுலேயும் விளக்கம் கிடைக்கலையா? சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே ஹுதுல் குர்ஆன மின் அர்பை, 4 சஹாபாக்கள்கிட்ட குர்ஆன் எடுத்துக்கோங்க, இந்த 4 சஹாபாக்களும் ஏதாவது விளக்கம் சொல்லியிருக்குன்னு பார்ப்பாங்க, அதுலேயும் இல்லையா? ஏனைய சஹாபாக்கள் எப்படி இந்த குர்ஆன் வசனத்தை விளங்கினாங்கன்னு பார்ப்பாங்க. இது ஒன்றையும் பார்க்காம இன்றைக்கு ஒரு சாரார் குர்ஆனை பெறட்டுறது, இதான் பதில, இதான் விளக்கமே எனக்கு தெரியும், நான் குர்ஆன் இங்கிலீஷில் வாசி போட்டு உங்களுக்கு ஃபத்துவா தரது, தமிழில் வாசி போட்டு ஃபத்துவா தரது, அதே மாதிரி சிங்களத்தில் வாசி போட்டு ஃபத்துவா தரது. இது ஒரு நாளையில் வழிகேட்டில் தான் கொண்டு போய் சேர்க்கும் உங்களை. ஏன்? சஹாபாக்களுடைய விளக்கத்தை நாங்கள் எடுக்கணும். உதாரணம், இந்த தௌபத்தன் நசூஹாக்கு உமர் ரலியல்லாஹு இந்த விளக்கம் எவ்வளோ சுப்ரி விளக்கம்னு பாருங்க பாப்போம், எவ்வளோ குவாலிட்டி விளக்கம். தௌபத்தன் நசூஹாக்கு இதை விட ஒரு விளக்கம் உங்களுக்கு தேவையா? அப்படின்னு உமர் ரலியல்லாஹு என்னத்தை சொல்ல வராங்க? கிளியரான தௌபான்னு என்ன தெரியுமா? ஒரு பாவத்திலிருந்து நீ கலண்டுட்டேன்னு வை, இந்த பாவத்தை செஞ்சேன், யா அல்லாஹ் இந்த பாவத்திலிருந்து நான் கலண்டுட்டேன், இனிமேல் அந்த பாவத்தின் பக்கம் போகாமல் இருப்பேன் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையோடு செய்கிற தௌபா இருக்குது இல்லையா? இதுதான் தௌபத்தன் நசூஹா. அதுக்கப்புறம் நீங்கள் போகாமல் இருக்கிறீங்க பாருங்க, இதுதான் தௌபத்தன் நசூஹா, தெளிவான சரியான தௌபா. அப்போ எவ்வளோ அழகான உதாரணம். பால் மடியிலிருந்து பாலை கறந்ததுக்கு போகிற அந்த பாலை திருப்பி நீங்கள் எப்படி மடியிலுக்கு போக முடியாதோ
அந்த பாலை நீங்கள் திரும்ப மடிக்கு அனுப்ப முடியாதோ அது மாதிரி தான் ஒரு பாவத்தை நீங்கள் விட்டுட்டீங்கண்டா இனிமேல் அந்த பாவத்துக்கு போக மாட்டேன் என்ற உறுதியான நம்பிக்கையோடு நீங்கள் அல்லாஹ்ட்ட கையேந்தி தௌபா செய்தீங்க பாருங்கள். இதுதான் தௌபத்தை நசூஹான்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழகான ஒரு விளக்கத்தை சொல்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ நாங்கள் இந்த அளவுக்கு தெளிவான தௌபாக்களை தான் நாங்கள் செய்ய வேண்டும். குர்ஆன் அல்லாஹ் சொல்ற வதூபு இலல்லாஹி ஜமீஅன், நீங்கள் எல்லாரும் அல்லாஹ்ட்ட தௌபா கேளுங்க. அய்யுஹல் முஃமினூன் முஃமினா, அதாவது முஃமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் எல்லாரும் அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு தௌபா செய்யுங்கள் லஅல்லகும் துஃப்லிஹூன், உங்களுக்கு வெற்றி இருக்கிறது. இன்னொரு குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், நீங்கள் உங்களை தாண்டி அளவுக்கு மிச்சமாக பாவம் செஞ்சிட்டீங்க, நீங்களே நினைக்கிறீங்க இந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானு. லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்ட அருள் இருக்குது, அல்லாஹ்ட இரக்கத்தில் நீங்கள் நிராசை அடையாதீங்க, நம்பிக்கை இழக்காதீங்க. இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறவனாக இருக்கிறான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறவன், அல்லாஹ் இரக்கமானவன் என்று அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான். அதுக்கு மிகப்பெரிய ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அழகான உதாரணம் தான் சகோதரர்களே. ஒரு மனிதர் 99 கொலை செய்கிறார். உங்களுக்கு தெரியும் 99 கொலை செய்கிறார். 99 கொலை செஞ்சு போட்டு இவர் பாவ மன்னிப்பு கேட்கறதுக்கு அல்லாஹ்ட்ட மீள்றதுக்கு இவர் மனசு மாறுது. 99 கொலை செஞ்ச எவ்வளோ பெரிய ஒரு பாவியாக இருப்பார் யோசிச்சு பாருங்க. ஒரு ரெண்டு கொலை செஞ்சவனை கண்டாலே அடைய கொலகாரம் வாரன்றோம், அவன் மிகப்பெரிய பாவி என்றோம். இன்றைக்கி ஜெயிலில் பெரிய பெரிய அந்த தாதாமார்களாக இருப்பாங்க, ஒரு எண்ணி பார்த்தா ஒரு 10-15 கொலை செஞ்சுப்பான். உதாரணத்துக்கு மிஞ்சி போனால் 20 கொலைன்னு வைங்களே, அவனுக்கு எல்லாரும் பயந்து நடுங்குவாங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம், அட்டை இவன் 20 கொலை செஞ்சவனை இப்போ எவ்வளோ பெரிய பாவியாக இருப்பார். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற உதாரணம் என்ன தெரியுமா, இவங்க 99 கொலை செய்த மனிதர். இவர் ஒருத்தட்ட போய் கேட்குறார், எனக்கு அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு இருக்குதான்னு. அப்போ ஒருத்தர் சொல்கிறார், இவர்கிட்ட போய்த்து கேளுங்கன்னு ஒரு நாளை காட்டி கொடுக்குறார். அவர் ஒரு ஃபாதர், அவர்கிட்ட போய்த்து கேட்டதோடு அவர் சொல்கிறார், உனக்கெல்லாம் மன்னிப்பா, 99 கொலை செஞ்சு நிற்கிறாயே, உனக்கு யாரப்பா மன்னிப்பு தருவான்றார். இவருக்கு வந்த கோவத்தில் அவரையும் சேர்த்து கொலை செஞ்சாச்சு, ஃபத்துவா கேட்டு போன ஆளையும் கொலை செஞ்சாச்சு, 100 கொலை செஞ்சாச்சு. திரும்ப அவர் திருந்துறதுக்கு நினச்சி இன்னொரு ஆள்கிட்ட போய் கேட்குறாரு, எனக்கு அல்லாட்ட பாவ மன்னிப்பு இருக்குதானே. அவர் மார்க்கத்தை தெளிவாக படித்தவர், நல்ல நுணுக்கமாக யோசிக்கிறார். அவர் சொன்னார் தெரியுமா, உனக்கு இருக்குது, பாவ மன்னிப்பு இருக்குது, ஆனால் நீ என்ன தெரியுமா செய்யணும், நான் ஒரு இடத்த சொல்கிறேன், நான் ஒரு இடத்த சொல்லுவேன், இன்தலிக் இலா அர்தி கதா வகதா, அந்த இடத்துக்கு நீ நடந்து போகணும், அந்த இடத்துக்கு நீ போகணும், இந்த ஊரில் நிற்கப்படாது. அவர் வழிகாட்டுறார், உனக்கு தௌபா இருக்குது, ஆனால் நீ இந்த ஊரில் நிற்கக்கூடாது, நான் சொல்லுகின்ற அந்த ஊருக்கு போக வேணும். ஃபஇன்ன பிஹா உனாசன் யஅபுதூன அல்லாஹ், நான் சொல்கிற ஊருக்கு போனீங்கண்டா அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மக்கள் அங்கே இருக்கிறார்கள். ஃபஅபுதில்லாஹ மஅஹும், நீங்களும் என்ன செய்யணும், அந்த ஊருக்கு போய் அல்லாஹ்வை வணங்குற மக்களோடு மக்களாக சேர்ந்து நீங்களும் அல்லாஹ்வை வணங்கணும். ஒரே ஒரு கண்டிஷன், வலா தர்ஜி இலா அர்திக், திரும்ப அங்கே போய்த்து மக்களோடு மக்களாக அல்லாஹ்வை வணங்கி போட்டு நீ இருக்கிற இந்த ஊருக்கு திரும்பி வரப்படாது. இவர் சொல்கிறார், பாவத்தோடு நீ மலிஞ்சு கிடந்தா இந்த ஊருக்கு திரும்பி வந்துடப்படாது, அந்த இடத்துக்கு நீ போய்த்துடணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனை போட்டு அனுப்புகிறார். இப்போ இவர் என்ன சொல்கிறார், ஃபைன்னஹா அர்து சூ, நீ நிற்கிற இடம் நீ நிற்கிற பூமி, நீ வாழ்கிற ஊர் ஆக மோசம், தௌபாலாம் செஞ்சதுக்கு போகிற திரும்பி இந்த இடத்துக்கு வரப்படாது, நீ அந்த ஊர்லேயே நின்று அப்படின்னு அனுப்புகிறார். இவரும் பார்க்குறான்னு தெரியுமா, ஃபன்தலக ஹத்தா இதா நிஸ்ஃபத் தரீகி, இவர் போகிறார், அந்த ஊருக்கு போகிறார். போகிற வழியில் அத்தாஹுல் மௌத்து வருது. மௌத்து வந்ததோட ஃபஹ்தஸமத் ஃபீஹி மலாயிகத்துர் ரஹ்மா வ மலாயிகத்துல் அதாப். உங்களுக்கு தெரியும், நல்ல மக்களுடைய ரூஹை கைப்பற்றுவது அதாவது மலாயிகத்துல் ரஹ்மா, ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் தான் நல்ல மனிதர்களுடைய ரூஹை கைப்பற்றுவார்கள். மோசமான மனிதர்களுடைய ரூஹை மலாயிகத்துல் அதாபுக்குரிய வேதனை செய்யக்கூடிய மலக்குமார்கள் தான் அவங்களோட ரூஹை கைப்பற்றுவாங்க. இப்போ நல்ல மலக்கும் மீக்கிறா, அதாவது கெட்டடியார்களுடைய ரூஹை கைப்பற்றுகின்ற அந்த மலக்குமார்களும் இருக்கிறாங்க. இவங்களுக்கு இடையில் வாக்குவாதம் போகுது, இந்த மனிதனுடைய ரூஹை யார் கைப்பற்றுவது? அப்போ உடனே சகோதரர்களே, வகாலத் மலாயிகத்துல் அதாப் இன்னஹு லம் யஅமல் கைரன் கத்து, இந்த வாக்குவாதத்தை பாருங்கள். அதாவது கெட்ட அடியார்களுடைய ரூஹை கைப்பற்றக்கூடிய மலக்குமார்கள் சொல்கிறாங்க, நான் தான் இந்த ரூஹை கைப்பற்றுனேன், இவன் வாழ்க்கையில் லம் யஅமல் கைரன் கத்து, எந்த நலவையும் செஞ்சில்லை, இவன் செஞ்சது முழுக்க கொலை அப்படின்றாங்க. நல்ல மலக்குமார்கள் சொல்கிறாங்கன்னு தெரியுமா, இல்லை நாங்கள் தான் இவன் ரூஹை கைப்பற்றணும். ஜா தாயிபன் முக்பிலன் பிகல்பிஹி இலல்லாஹி தஆலா,
இவன் ரூஹை நாங்கள் தான் கைப்பற்றோம். தெரியுமா, இவன் பாவம் செஞ்சது சரி, ஆனால் அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்வதற்காக வேண்டி நல்ல பூமியை நோக்கி தான் இவன் வந்து கொண்டிருக்கிறான். இவன் வந்த பயணம் நல்ல நோக்கம், அதனால நாங்கள் தான் இவன் ரூஹை கைப்பற்றணும். இப்போ 2 பேருக்கு இடையில வாக்குவாதம். யாருக்கு? கெட்ட மனிதர்களுடைய ரூஹை கைப்பற்றக்கூடிய மலக்குமார்களுக்கும் நல்ல மனிதர்களுடைய ரூஹை கைப்பற்றக்கூடிய மலக்குக்கும் இடையில வாக்குவாதம் நடக்குது. இப்போ உடனே ஃபஅதாஹும் மலக்குன் ஃபி சூரத்தி ஆதமி, அல்லாஹ் இன்னொரு மலக்கு அனுப்புகிறான், மனித தோற்றத்தில் அனுப்புகிறான். அனுப்பி ஃபஜஅலூஹு பைனஹும், அவர் தான் இப்போ 2 பேருக்கும் இடையில தீர்ப்பு கொடுக்குறார். இது அல்லாஹ்வோட ஒரு செட்டப், எங்களுக்கு எல்லாம் ஒரு படிப்பினைக்காக தீர்ப்பு கொடுக்குறார். கீசு பைனல் அர்தைன். அப்போ 2 பேரும் சொல்கிறாங்க, இவர் ஒரு இடத்துல இருந்து தான் இன்னொரு இடத்துக்கு வந்தார். இப்போ எந்த இடத்துல இவர் நிற்கிறாரோ இங்கிருந்து அளந்து பாருங்க, அந்த கெட்ட பூமிக்கு தூரம் கூடுதா, இவர் போகிற இடத்துக்கு தூரம் கூடுதா? அளந்து பார்த்தா இவர் அந்த கெட்ட இடத்திலிருந்து நிறைய தூரம் நல்ல இடத்தை நோக்கி வந்தாச்சு. இவர் பாஸ். அளந்து பார்த்தால் இன்னும் கொஞ்சம் தான் நிற்குது நல்ல இடத்துக்கு வரதுக்கு. அப்போ இவர் என்ன, பாவ மன்னிப்பு கேட்பதற்காக வேண்டி அந்த நல்ல ஆலிம் சொன்ன பேச்சை கேட்டுக்கொண்டு அல்லாஹ்ட்ட தௌபா செய்வதற்காக வந்த உடனேயே இப்போ அளந்து பார்க்குறாங்க. ஃபவஜதூஹு அத்னா இலல் அர்தில்லதி அராத, போகிறதுக்கு அந்த நல்ல இடத்துக்கு போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நிற்குது. உடனே ஃபகபதத்துஹு மலாயிகத்துர் ரஹ்மா, தீர்வு யாருக்கு போகுது? ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் தான் அவருடைய உயிரை கைப்பற்றுகிறது. நல்ல மனிதராக மூத்தாகிறார். 100 கொலை செஞ்சவர், 100 கொலை செஞ்சவருக்கே இஸ்லாத்தில் வந்து மன்னிப்பு இருக்கிறது என்றால் நாங்கள் அப்படியெல்லாம் செய்யலை சகோதரர்களே. நான் சும்மா கேட்குறேன், அப்போ ஏன் எங்களுக்கு மன்னிப்பு கேட்கலாம்? ஏன் எங்களுக்கு தௌபா கேட்கல? சில ஆக்கள் நினைப்பாங்க, அடே நான் தூள் அடிக்கிறேன், சிகரெட் குடிக்கிறேன், பாவனை சரியில்லை, தௌபா செய்கிறது என்னைய பள்ளியில் கண்ட ஆக்கள் வேற மாதிரி நினைப்பாங்க. இல்லை, சில அப்படியான சகோதரர்கள் உங்கள்கிட்ட வந்து சொன்னால், சில நண்பர்கள் இருக்கலாம், எங்கள்கிட்ட வேலை செய்வாங்க, அவங்க வந்து நோம்பு பிடிக்கவும் மாட்டாங்க, தூள் அடித்து கொண்டு இருப்பாங்க, மதுபானத்தில் மூழ்கி போய் இருப்பாங்க, இப்படி மோசமான பழக்கவழக்கங்கள் இருக்கும். நாங்கள் பார்த்துட்டு இவன் எங்கே தௌபா செஞ்சு இவன் சொர்க்கத்துக்கு போகிறது இல்லை, அவங்கள அலைங்க, இங்கே பாருப்பா உனக்கும் திருந்ததுக்கு சான்ஸுக்கு வா, பள்ளிக்கு போ, நீ வக்த தொழு, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு மாடா உழைக்கிறா, நீ ஹலாலாக சம்பாதிக்கிறது இவ்வளோ எல்லாம் கஷ்டப்படுற, நீ வந்து அவங்களை பள்ளிக்கு நீங்கள் கூட்டு வந்து அவங்களுக்கு நீங்கள் தொலை வைங்க. தௌபாவுடைய மெத்தடை சொல்லிக் கொடுங்க. உனக்கு அரபு தெரிய தேவையில்லை தௌபா கேட்கறதுக்கு, எங்களை படித்த ரப்பு தான் எல்லா லாங்குவேஜும் படிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி சவுதி அரேபியாவில் உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போகிறவங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனையோ மொழிகள் இருந்தாலும் இப்போக்கி அவங்களோட கவர்மெண்ட் சொல்லுது 139 மேற்பட்ட மொழிகள் இன்றைக்கு நிறைய டிரான்ஸ்லேஷன் பண்ணியாச்சு. 139 மொழிகள். அப்போ 139 மொழிகளில் இன்றைக்கி உலக நாடுகளிலிருந்து வரக்கூடியவங்களுக்கு ஒவ்வொரு சிஸ்டங்களையும் செய்திகளையும் டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுக்குறாங்கண்டா அந்த 139 மொழிகளையும் படைச்சது யார்? அல்லாஹ். அப்போ நாங்கள் இன்றைக்கி ஸ்ரீலங்காவில் எத்தனை மொழி பேசுகிறோம்? மெஜாரிட்டியாக இன்றைக்கி சிங்களம் பேசுவோம், தமிழ், இங்கிலீஷ் இதுதான் பேசுகிறோம். அரபு பேசுகிறாக்களே நல்லா குறோம். அப்போ நீங்கள் மிஞ்சி போனால் 2-3 லாங்குவேஜ் தான் அல்லாட்ட கேட்க போகும். உனக்கு எந்த பாஷை தெரியுமோ அந்த பாஷையில் நீ அல்லாட்ட நீ செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேளு, நல்ல மனிதனாக வாழ். இது எங்கள் எல்லாத்தையும் கடமை. இன்றைக்கி ரோட்டில் யாரெல்லாம் எங்களை அல்லாஹ் மன்னிப்பானா, நான் பள்ளிக்கு வந்து என்ன செய்ய, இன்னும் ஒரு சாரார் இருக்கிறாங்க, நீங்கள் நினைக்க வேணாம், இல்லை இருக்கிறாங்க. எங்களோட நிறைய பேர் கதைச்சிருக்கிறேன், என்ன மோடி நாங்கள் பள்ளிக்கு வந்து யார் தான் எங்களை பார்க்க போகிறோம், எங்களை ஆக்கள் கண்ணை ஒதுக்கிடுவாங்க, எங்களை அல்லாஹ் மன்னிப்பானா, இப்படி யோசிக்கிறாங்க. இல்லை, மன்னிப்பு அந்த ஹதீஸை சொல்லுங்க. அடே 100 கொலை செஞ்சவனுக்கு இஸ்லாத்தில் மன்னிப்பு இருக்குது, நீ வா பள்ளிக்கு, நீ வந்து தொழு ஓது, எங்களோட ஒன்றாக இருந்துகொள். நீ ஜாமத்தில் எழும்பி இரவு நேரத்தில் தௌபா செய்வது இன்னும் குயிக்காக எங்கள்கிட்ட அங்கீகரிக்கப்படும். ஏன் தெரியுமா? அல்லாஹு தாலா கீழ்வானத்துக்கு வாரானே, அல்லாஹ் கீழ்வானத்துக்கு வந்து எங்கள்கிட்ட கேட்குறான், மை யஸ்தக்ஃபிரூனி, யார் பாவ மன்னிப்பு கேட்குறவங்க இருக்கிறாங்க கேளுங்கள், நான் பாவத்தை மன்னிக்க தயாராக இருக்கிறேன். அப்போ நாங்கள் ஆட்களுக்கு வழிகாட்டணும். குறிப்பாக ரமதானுடைய காலத்தில் வந்து எல்லாரும் சஹருக்கு எழும்புறோமா இல்லையா? எழும்புறோம். இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்கொள்ளலாமே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன் கானூ கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், நல்ல மக்கள் இரவிலே குறைவாக தூங்குவார்களா. கானூ கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், குறைவாக தூங்குவாங்க. அப்போ என்ன செய்வாங்க? ஃபோனை பார்த்து முடிப்பாங்களா? இப்போ நான் சிலாக சொல்லுவாங்க, ஒரு வசனத்தை விளங்கினா கானூ கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன், நல்ல மனிதர்கள் இரவில் குறைவாக தூங்கும். நானும் நைட்டுக்கு 1 ஹவர் தான் தூங்குறேன், 2 ஹவர் தான் தூங்கும். அப்போ அடுத்த 6 ஹவரும் என்ன செய்றீங்க? ஃபோனில் படம் பார்க்குறேன், நாடகம் பார்க்குறேன், ஃபேஸ்புக்கை பார்க்குறேன், இன்ஸ்டாகிராமை பார்க்குறேன், டிக்டாக்கை பார்க்குறேன், 4-5 வீடியோ கமெண்ட்ஸ் பண்ணேன். அப்படி ஏன் குர்ஆன் வசனம் சொல்கிறது குறைவாக தூங்குங்க, நானும் குறைவாக தூங்குவேன். அந்த குறைவாக தூங்குவாங்கல்ல, கானூ கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன் வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், என்ன செய்வாங்க? சஹருடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பில் ஈடுபடுவார்கள், இஸ்திக்ஃபார் செய்வார்கள், தௌபா செய்வார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எல்லாம் வச்சு டைம் வச்சு எழும்புறோம். எப்படி இன்றைக்கி என்ன மெனு, எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நேரம்? ஓகே, இஸ்லாத்தில் தடையல்ல, நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிட்றதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் உங்களுக்கு தேவையா? இன்னொரு 20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுங்களே. ஜாமத்தில் எழுப்பி நடுநிசில் எழுப்பி இரவினுடைய கடைசி பகுதி சஹருடைய நேரத்தில் அல்லாஹ் கீழ்வானத்துக்கு இறங்குற நேரம் எங்கள்கிட்ட இறங்கி வந்து அல்லாஹ் கேட்குறான், பாவ மன்னிப்பு ஏதாவது உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறா, என்னட்ட கேளு.
நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன்னு அல்லாஹ் இறங்கி வந்து கேட்கக்கூட நாங்கள் இல்லை, எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் தின்றதுல மட்டும் குறியாக இருக்கோம். இல்லை, இரவில் விழிச்சிருந்து அல்லாட்ட பாவம் மன்னிப்பு கேட்போம். எங்களோட ஃபேமிலி உள்ளுக்கு நாங்கள் ஷெடியூல் ஒன்று உருவாக்குவோம், டைம் டேபிள். எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு எழும்புறோமா, 4:15 ஒரு இடத்துக்கு வாரது உட்காரது, எல்லாரும் ஒரு 15 நிமிஷம் அல்லாட்ட மன்றாடி கேளுங்க, துவா கேளுங்க, குர்ஆன் ஓதுங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ் வஅத்தூபு இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அதுக்கு பிறகு சாப்பிடுவோம். அல்லது கொஞ்சம் சாப்பிட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேலன்ஸ் ஆகுதா, அதுக்கு அல்லாட்ட துவா கேட்போம், பாவ மன்னிப்பு கேட்போம் என்ற அடிப்படையில் நாங்கள் எல்லாரும் சகோதரர்களே ஒரு ஷெடியூல் ஒன்று நாங்கள் அமைச்சுக்கொள்ளணும். அடுத்ததாக சகோதரர்களை கடைசியாக ஒரு ஹதீஸ் உங்களுக்கு சொல்லி முடிச்சுக்கொள்கிறேன். நாங்கள் தௌபா செய்கிற நேரத்தில் அல்லாஹு தஆலா எங்களோடு எவ்வளோ இரக்கமாக இருக்கிறான்டா, லல்லாஹு அஷத்து ஃபரஹன் பி தௌபத்தி அப்திஹி ஹீன யதூபு இலைஹி மின் அஹதிக்கும். அதாவது நாங்கள் அல்லாஹ்ட்ட தௌபா கேட்குற நேரத்தில் அல்லாஹ் எங்களை விரும்புகிறார், அல்லாஹ் சந்தோஷப்படுறான். எப்படி சந்தோஷப்படுறாருண்டா, ஒரு அழகான ஒரு உதாரணம். ஒரு மனிதர் ஒரு ஒட்டகத்தில் வந்து அவருக்கு தேவையான சாமான் பொருட்கள் எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு அவர் பாலைவனத்தில் பயணம் போகிறார். திடீரென அவருக்கு தூக்கம் வருது, அந்த இடத்துல வந்து அதை வச்சு போட்டு தூங்குறார். தூங்கி எழுப்பி பார்த்தா அந்த பாலைவனத்தில் பயணம் வந்த ஒட்டகத்தை காணவும் இல்லை, பொருட்களை காணவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவன் சரியான கவலை. அவன் முடிவு செஞ்சாச்சு, இதுக்காங்க எனக்கு வேறு ஆப்ஷன் ஒன்று இல்லை, நான் மௌத்து தான், எனக்கு போகிறதுக்கு வேறு வழி ஒன்று இல்லைன்னு திரும்ப தூங்குறார். திரும்ப எழுப்பி பார்க்கக்கொள்ளே அந்த ஒட்டகம் அந்த பொருட்களோடு வந்து நிற்கிது. இப்போ அவனுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் வரும். அவன் மௌத்துன்னு முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் அவன் எவ்வளோ ஒரு ஹெப்பி ஒன்று வரும். அந்த சந்தோஷத்தில் அவன் தடமாறி சொல்லுவான் அல்லாஹ்வை பார்த்து, அந்த அப்தி வான ரப்பு, யாரெல்லாம் நீ அடியான், நான் ஒன்று ரப்புன்னு. அந்த அளவுக்கு சந்தோஷமே. ஃபெஸ்ட்டுக்கு அவனோட பொருளை அவனோட வாகனத்தையும் பொருட்களையும் காணாமல் போனதோடு அவன் முடிவு செஞ்சுட்டான், நான் இந்த துனியா விட்டு இப்போ போகிற காலம் வந்தாச்சு, நான் மௌத்து. ஆனால் திரும்ப தூங்கி எழுப்பி பார்க்குறான், எல்லாம் வந்து நிற்கக்கூடிய அவனுக்கு அந்த அந்த ஹெப்பினஸ் தாங்க முடியாமல் சந்தோஷம் அளவு கடந்து அவன் வாய் தவறி மாறி பேசுகிறான். இந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு சந்தோஷம் வரும்னா, நாங்கள் பாவத்தை செஞ்சு போட்டு அல்லாட்ட தௌபா செஞ்சால் அல்லாஹ் இதை விட சந்தோஷப்படுவானா? யோசிச்சு பாருங்க. அப்போ அல்லாஹ் இதை விட சந்தோஷப்படுறான்டா நாங்கள் சிந்திக்கிறோம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அடியார்களாக எங்களோடு எவ்வளோ இரக்கமாக இருக்கிறான், எங்களோட அல்லாஹ் எவ்வளோ இரக்கம். எனவே சகோதரர்களே, எங்களை படைச்சி இந்த துனியாவில் வாழ வச்சு போட்டும் அல்லாஹ் எங்களுக்கு சந்தர்ப்பத்தையும் தாரான். பாவத்தை செய்கிறியா, என்னோட துவா கேளு, தௌபா கேட்டு மீன் நல்ல மனிதனாக வாழ என்று அல்லாஹ் எங்களுக்கு அவகாசத்தை தரான். நாங்கள் ஏலான்னு பின்னுக்கு போய்த்துறாம நாங்கள் ஸ்டடியாக நின்று செய்கிற பாவத்தை உணர்ந்து, மனிதர்களுக்கு ஏதாவது தப்பு தவறுகள் செஞ்சுருந்தா அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கும். சில ஆட்கள் வருஷ கணக்கில் ஆட்கள்கிட்ட கடன் எடுத்து போட்டு கொடுக்காம ஒளிஞ்சு திரிகிறாங்க, ஃபோன் ஆஃப் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. கடனை கேட்டு வந்தால் நான் தரமாட்டேன், உனக்கு முடியுமாட்டா போலீஸில் போய் கேஸை போட்டு, கோர்ட்டில் போய் கேஸை போட்டு 7 மணி எடுத்துக்காட்டு பார்க்கும். கடன் எடுத்து போட்டு நாங்கள் அவன்கிட்ட பெரிய கட்ஸை காட்டுறது, 7 மணி எடுத்துக்காட்டு பார்க்கும் அப்படின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு இருக்குது இப்போ இந்த டைமில் எங்களுக்கு கட்ஸை காட்டணும். ஆனால் அல்லாஹ் சில நேரம் எங்களுக்கு சின்ன ஒரு நோயை தந்து எங்களை கட்லுக்குள்ளே ஆக்கினதுக்கு அப்புறம் நாங்கள் யோசிப்பானே, எங்களோட உடம்பெல்லாம் கட்ஸ் இல்லாமல் ஒரு நரம்பை கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு வீக்னஸை தந்துன்னு வைங்க, அவனால் ஒன்றும் செய்யலாம். உங்களுக்கு தெரியுமா, ஒரு நரம்பில் சின்ன ஒரு வீக்னஸ் வந்து அவனால் ஒன்றுமே செய்யலாம். இதான் மனுஷன் இயல்பு. எங்களோடு இருந்தவங்க இன்றைக்கு கட்ஸாக இருந்தவங்க எங்களை பார்த்து பயப்பட்டும் முழு ஊரும் பயந்துருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு கட்லோடு இருக்கிற நேரம் அவன் யாருக்கெல்லாம் அநியாயம் செஞ்சானோ அவன் தானாக போய்த்து மன்னிச்சுட்டு வரான். உங்களுக்கு தெரியுமா, இப்போ எனக்கு ஒருத்தர் அநியாயம் செஞ்சுன்னு வைங்களேன், அவன் கட்லுக்குள்ளே நோயாளியாக இருக்கிறான், நாங்கள் பார்க்க போகிறோம், அவன் கண் கலங்குது, அடே நான் இவனுக்கு அநியாயம் செஞ்சுருக்கிறேன், இவன் என்னையே பார்க்க வந்திருக்கிறான். நாங்கள் பார்த்து போட்டு என்னதே மாதிரி நினைப்போம், அல்லாஹ் இப்படி தான் ஒரு கட்டத்தில் உனக்கு கட்ஸை தந்தா, இன்றைக்கி நீ கட்டில் இருக்கிறாய், நீ செஞ்ச தவறுகள் நீ செஞ்ச அநியாயத்தில் நான் தூக்கி பிடிக்கலப்பா, நான் மன்னிச்சாச்சு, நீ உற்சாகமாக நாங்கள் அவனுக்கு ஆதரவு சொல்லிட்டு வரணும். ஏன்னா மனுஷன் வாழ்க்கை அப்படித்தான். எனவே சகோதரர்களே, அல்லாஹ் எங்களோடு மிக இரக்கமானவன். நாங்கள் தௌபா செய்கிறது எப்போன்றது அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் எங்கள்கிட்ட சொல்கிறான், நீ தௌபா கேளு, நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் என்றான். எனவே சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ் மீது தவக்குள் வச்சு அல்லாஹ் எங்களோட இரக்கம், அந்த இரக்கத்தை நாங்கள் நல்லா யூஸ் பண்ணுவோம். அல்லாஹ்ட்ட நாங்கள் செஞ்ச பாவங்களுக்கு தௌபா செய்யக்கூடிய நல்ல மக்களாக மாறுவோம். வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் சஹாபாக்களோடும் நல்ல மனிதர்களோடும் அந்த உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் எங்கள் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.